ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதியானம் சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம். சாதம், பண்ணைக்கீரை கடையல், முட்டை. அது எங்கள் பொண்ணுக்கு மட்டுங்க. கீரை கடைஞ்சால் முட்டை செய்யணுங்க. வாழைக்காய் வறுவல், தோசைக்கல்ல போட்டால் தாங்க என் புருஷன் சாப்பிடுவார். வாழைக்காய் பொரியல், இது எங்களுக்கு. இது எங்கள் பார்ட்னருக்குங்க, எங்கள் டாகுக்கு. தயிர் சாதமும் முட்டையும். எங்கள் டாகு பாருங்கள் என்ன பண்ணிக்கின்னு இருக்கிறா. அவங்க அக்கா அவன் காதை க்ளீன் பண்ணிக்கின்னு இருக்கிறா. அதனால் அவன் எப்படி படுத்துட்டு சுகமாக காட்டுறான் பாருங்கள். அவன் காது க்ளீன் பண்ணணும், அவனுக்கு குளிக்க வைக்கணுன்னா அவன் ரொம்ப சந்தோஷமாக. மற்ற டாக்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் எங்கள் பட்டு அழகாக காமிப்பாங்க. காதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, குளிக்க வச்சா போடா வாடா குளிக்கலான்னா கம்முன்னு போய் பாத்ரூமில் நின்றுவாங்க. நல்ல பிள்ளைங்க அவன், என் தங்கங்க அவன். அம்மா தங்கம் தாண்டி பட்டு நீனு. அம்மா தங்கம்மா அண்ணன் தாங்கம்மா. ஆனால் நைட்டில் தூங்கக்குள்ளே மட்டும் அண்ணன் பையங்க, அண்ணன் சொல்கிறத தாங்க அவன் கேட்பானே. நாங்கள் சொல்கிறத அவன் கேட்கவே மாட்டாங்க. அது மட்டும் ஒரு பழக்கம் வச்சுக்கிறாங்க. ஏன் அவங்க அண்ணன் கூட தான் தூங்கணும், அவங்க அண்ணன் கூட தான் விளாடணும். எங்கள் பொண்ணு கையிலையும் விளாடுவான். இருந்தாலும் அவனுக்கு அவங்க அண்ணனை ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. வாங்கின்னு வந்தது அவன்றதுனால பிடிக்குமான்னு தெரிலங்க. தெரிஞ்சு போச்சு. இந்த வீட்டில் அவன் தான் நம்மளை வாங்கிட்டு வந்துக்கிறான். வாங்கின்னு வாங்கின்னு வரக்கூடாதுன்னு பெரிய சண்டைங்க எங்கள் வீட்டில். அப்புறம் வாங்கின்னு வந்துட்டாங்க. வீட்டை விட்டு கோச்சின்னு போய்ட்டவங்களாம் சொல்லிட்டாங்க இவனை. வாங்கின்னு வராத விட்டதான். சரி கந்தா போகுதுன்னு வாங்கின்னு வந்தாச்சுங்க. எங்களுடைய அன்றாட வேலை அவர் கூட விளாடுது. நாங்கள் மாவு பிஸ்னஸ் பண்ணுறோங்க. நாங்கள் தினசரி மாவு அரைச்சி மாவு விற்கிறோங்க. எங்களுடைய வேலைலாம் இது தாங்க. ரொட்டேட்டர் இது இல்லாத நாங்கள் மால்டு செய்கிறோங்க. ஏபிசி மால்டு, கேரட்டு, பீட்ரூட்டு, செவ்வாழை, நேந்திரம் இதெல்லாமே செஞ்சு சேல்ஸ் பண்ணின்னு இருக்கிறோங்க. கருப்பு கவுனி அரிசி கஞ்சி, முருங்கை பொடி, சூப்பு, முருங்கை இட்லி பொடி, கொள்ளு பொடி இதெல்லாம் செஞ்சு நாங்கள் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. உங்களுக்கு வேணும்னாலும் எங்கள் கையில் ஆர்டர் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றோம் கொரியரில். எங்களுடைய ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆர்கோன்னு ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்குறோங்க. நாங்கள் அதில் பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பாருங்க, சேட்டை பிடிச்ச பையங்க இவன். சேட்டை இல்லை, அவனை அடிச்சுக்க ஆளே இல்லைங்க.